ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இன்றைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம யாரை தேடி போகிறோம்? யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எஸ், நம்ம யாரை தேடி போகிறோம்னா மனுஷங்களை தான் தேடி போகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு இங்கே சொல்லிட்டுருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய கஷ்டங்களை, நம்மளுக்கு ஒரு வருகிற பிரச்சனைகளை யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஏசப்பாக்கு தெரியப்படுத்தணும். அது குறித்து நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்காதுங்க. பிசாசு பார்த்துட்டே இருப்பான். அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டு சோர்ந்து போய் உட்காந்துருந்தோம்னா அதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும்? ஏசப்பாக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். யோபு பார்க்கும்போது யோபுக்கு வராத கஷ்டமே இல்லைங்க. அவர் ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். அந்த நிலைமையிலும் கூட அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்தினார். நம்மனா இந்த நிலைமையில என்ன செஞ்சுருப்போம்? ஸ்தோத்திரம் செய்ய தோணுமா நமக்கு? ஆனால் யோபு பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க. எல்லா கஷ்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏசப்பா, இந்த நிலைமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த பாதையை நீங்கள் எனக்கு அனுமதிச்சதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரங்களை செலுத்தணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, லாசரு மரிச்சதுக்கப்புறம் மார்த்தாள் மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏசப்பா கிட்ட அதை குறித்து சொல்கிறாங்க, அவருக்கு தெரியப்படுத்தும் போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அங்கே அற்புதத்தை செய்கிறார். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அதை யார்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க? ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. அப்பொழுது அவர் என்ன பண்ணுறாங்க? அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த இடத்துல செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும், ஒருவேளை உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஸ்டடீஸில் ப்ராப்ளமாக இருக்கலாம். நான் எப்படியாவது மார்க் வாங்கணும், எனக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னொன்று கடன் பிரச்சனையால் இருக்கலாம். நம்மளுடைய தேவைகள் நிறையா இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? மனுஷங்கக்கிட்ட நம்ம சொல்வதை பார்க்கலாம் தேவன்கிட்ட தெரியப்படுத்தும் போது அவர் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை அவர் நமக்கு தருவார்னு இங்கே சொல்லியிருக்குங்க. நமக்கு தேவன் தருகிற சமாதானம் அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது தேவன் நமக்கு சமாதானத்தை தருவாங்க. அப்புறம் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு கஷ்டம் வரும்போது, நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது, நமக்கு நிறைய பிசாசு என்ன பண்ணுவான்னா, சில எண்ணங்களை, வேண்டாத சிந்தைகளை தருவான். சூசைட் பண்ண சொல்லி தோணும். அப்புறம் சில தவறான பாவங்களில் ஈடுபட தோணும். அது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்னா, ஏசப்பாக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நம்ம எல்லாவற்றிலும் நின்று அவர் நம்மை விடுவித்து காத்துக்கொள்வார், நமக்கு அற்புதங்களை செய்வார். அதனால் தேவன்கிட்ட உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்துங்க. அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே அவர் செய்கிற தேவனாக இருக்காங்க. அதனால் சோர்ந்து போகாதீங்க. God bless you. ஆமென்.